அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொரு நாள் திருமறை குர்ஆனுடைய சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அல்ஹம்து சூராவின் அத்தியாயத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதுல ரப்புல் ஆலமீன் என்ற சொற்றொடருக்குள்ளே பல தத்துவங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. ரப்புல் ஆலமீன் என்ற அந்த ஒரு வாசகம், அகிலத்திற்கெல்லாம் படைத்து பராமரிப்பவன் என்ற வாசகம், ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்திற்கு இருக்க முடியும் என்பதையும், எல்லா இலாக்காக்களும் எல்லா அதிகாரங்களும் அவனுடைய கையில் தான் இருக்கிறது என்பதையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர். அதே ரப்புல் ஆலமீன் என்ற அந்த சொற்றொடர் அவனுக்கு எந்த விதமான தேவையுமே இல்லை. அவன் தான் ரப்பாக இருக்கிற காரணத்தினால் அவன் நமக்கு தருபவனாக இருப்பானே தவிர நம்ம அவனுக்கு கொடுப்பவர்களாக இருக்க முடியாது என்ற தத்துவத்தையும் சொல்கிறது. அதே ரப்புல் ஆலமீன் என்ற அந்த சொற்றொடரில் இருந்து உலகத்துக்கெல்லாம் அவன் எஜமான், நம்மெல்லாம் அடிமைன்னு சொல்லும் பொழுது மனிதகுலம் அத்தனையும் சமநிலையில் நிறுத்தப்படுகிறார்கள். ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படுகிறது. ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படணும்னா இந்த சித்தாந்தத்தை ஒப்புக்கொள்ளணும். நம்மெல்லாம் அடிமை, அவன் எஜமான், அந்த எஜமானுடைய வேலைக்காரர்கள் நம்ம எல்லாம் இப்படின்னு ஒத்துக்கொண்டோமையானால் நமக்கு இடையே உள்ள பிறப்பு, குலம், நிறம், இனம், நாடு, பிரதேசம், மொழி போன்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே நம்மிடமிருந்து ஈடுபட்டு போய்விடும். அது போக இந்த ரப்புல் ஆலமீன் என்ற இந்த சொற்றொடரில் இருந்து இன்னொரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அது என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ் அகிலத்திற்கெல்லாம் ரப்பாக இருக்கிறான், படைத்து பராமரிப்பவனாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு மத்தியில சில பேர் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நல்லடியார்களாக இருப்பார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள், தூதர்கள். சில பேர் நபிமார்களுடைய சொல் செயலை அப்படியே பின்பற்றி நபிமார்களுடைய அன்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்க நபி தோழர்கள் சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான தகுதியை பெற்றவர்கள் இருப்பார்கள். சில பேர் தங்களுடைய நடத்தையினால, செல்வாக்குனால, பேச்சினால, எழுத்தினால, சிந்தனையினால, சேவையினால மக்களுடைய உள்ளங்கள்ல நல்லவர் என்று இடம் எடுத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில நன்னடத்தையினால, ஒழுக்கத்தினால, ஆற்றலினால, திறமையினால சில பேர் சிலரை விட உயர்ந்து நிற்கும் பொழுது நம்ம இடத்துல என்ன வந்துருதுன்னு கேட்டா, ஒரு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காகவே அர்ப்பணிக்கிறாரு. அவர் என்னமோ அல்லாஹ்வுக்கு வேண்டியவர் நம்ம நினைச்சுக்கிறோம். நம்மளோட என்ன வந்திருக்குன்னு கேட்டா, ஒரு இறை தூதர்களா இருக்கிறாங்களா அல்லது இறை தூதர்களுடைய அன்பு பெற்ற தோழர்களா இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க. நெருக்கமானவங்கன்னா என்ன? அடிமை தலையிலிருந்து விடுபட்டவர்கள். அல்லாஹ் செய்யற காரியத்தில் அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க. அல்லாஹ்வுக்கு நெருக்கம் ஆயிட்டதுனால எந்த அளவுக்கு எல்லாம் நெருக்கத்தை கற்பிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்ற அளவுக்கு நெருக்கம் கற்பிச்சாங்க. சில இறை தூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிற அளவுக்கெல்லாம் அவங்க நெருக்கத்தை, அல்லாஹ்வுக்கு நெருக்கம் என்று உறவு கற்பித்தார்கள். அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கு மத்தியில் உள்ள இந்த மாதிரியான உறவுலாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மத்தியில எஜமான் அடிமை என்ற அந்த ஒரு உறவு தான் இருக்கே தவிர அந்த உறவை தாண்டி வேற உறவு கிடையாது. எவ்வளவு பெரிய மகான் பெரியார்ந்த நிலைக்கு வந்தாலும் சரி, அவர் அல்லாஹ் அவர் அடிமை தலையிலிருந்து அல்லாஹ் ரிலீஸ் பண்ணவே மாட்டான். நம்ம கூட பண்ணிடுவோம். நம்ம ஒரு கடையில ஒரு 10-25 பேரை வேலைக்கு சேர்ப்போம். அந்த 25 பேர்ல ஒருத்தன் ரொம்ப விசுவாசமாகவும் ரொம்ப அர்ப்பணிப்போடும் ரொம்ப நாணயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் உழைக்கிறான்னு நம்ம என்ன செய்வோம் கேட்டா, வேலைக்காரனா இருந்தா கூட 25 பேர்ல இவன் மட்டும் எப்படி இந்த தொழிலை வளர்க்கறதுக்கு பாடுபடுறான் என்று அவன் முதல் போடாமலே நம்ம பார்ட்னர் ஆகிக்கிறோம்.
மனிதர்கள் செய்யற வழக்கம் இருக்கா இல்லையா? ரொம்ப நெருக்கமா நல்லா உழைக்கிறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா சரி, இவன் மாதிரி இவங்க எல்லாம் 24 பேர் சும்மா இருக்கிறாங்க, இவன் தான் ரவாபால கஷ்டப்படுறான், நம்ம தொழில் வளர்ச்சி இவன் தான் காரணமா இருக்கிறான், அவ்வளவு நாணயம், அவ்வளவு நேர்மை, அவ்வளவு பொறுப்பு, அவ்வளவு அர்ப்பணிப்பு மனப்பான்மை அப்படின்னு சொல்லி அவரை நம்ம என்னவாக்கிறோம், நம்ம தொழில பார்ட்னர் ஆக்கிறோம். 24 பேருக்கு சம்பளம் கொடுப்போம், இவனுக்கு மட்டும் என்ன செய்வோம், உனக்கு 25% லாபத்தில் உனக்கு பங்குப்பா, உனக்கு லாபத்தில் நான் பங்கு தரேன், நீ முதல்ல போட வேணாம், இப்படி சொல்லக்கூடிய முதலாளிகள் இருக்கிறாங்க, இப்படி நடக்கக்கூடிய தொழிலாளிகளும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நமக்கு என்ன நினைப்பு வந்துருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வும் இப்படித்தானே, அல்லாஹ்வுக்கு கொண்டே தங்களை அர்ப்பணிச்சுக்கும் போது, அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுல மூழ்கி இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய வேலையவே அல்லாஹ்வுடைய கடமையவே சேவையாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்கள அல்லாஹ்வுடைய பார்ட்னர்ஷிப்பா சேர்த்து இந்த அடிமை தலையிலிருந்து கொஞ்சம் கிரேட ஏற்ற மாட்டானா, அவங்கள அடிமை தலையில் விடுவிக்க மாட்டான், நம்ம செய்யறமா இல்லையா, அப்படி விடுவிக்க மாட்டானா என்று இந்த உலகத்தில் நடக்கிற நடப்பை பார்த்துட்டு அல்லாஹ் அப்படி செய்வான் என்று நினைத்துக் கொண்டு சில பேர் அல்லாஹ்வுடைய அடிமை தலையிலிருந்து வெளியேறிட்டாங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு அடிமை கிடையாது, அவங்களே ஒரு சில சின்ன சின்ன அதிகாரங்களை சுயமா பெற்றிருக்கிறார்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த நினைப்புடைய வெளிப்பாட்டு தான் தர்கா வழிபாடு, சமாதி வழிபாடு, ஷேக் வழிபாடு, பீரு முரீது வழிபாடு. இது எல்லாத்துமே என்ன அடிப்படை காரணம் கேட்டா, அவங்க தங்களுடைய வணக்க வழிபாடு மூலமாக இந்த அடிமைங்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி நம்ம தான் அடிமை, அவங்க எல்லாம் வேற எங்கேயும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம். இதை ரப்புல் ஆலமீன் உடைச்சு தகர்க்கிறது. ஆலமீன்ல யாரும் தப்ப இயலாதுங்க. ஆலமீன் என்ற சொல்லு இருக்குது, அல்லாஹ்வை தவிர என்னென்னவெல்லாம் இருக்கு அவ்வளவு ஆலமீன்ல சேர்ந்துடும். அவ்வளவுக்கு நான் எஜமான் என்ற அந்த ஒரு உறவு தான் இருக்கே தவிர வேற மாதிரியான எந்த உறவும் கடவுளுக்கு மனுஷனுக்கும் அடியானுக்கும் எனக்கும் கிடையாது என்று அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் மூலமாக சொல்லித் தருகிறான். இதற்கு சான்றாக நபிமார்களை நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். நபிமார்களை அல்லாஹ்வுடைய அடியார்களையே நல்ல பர்ஃபெக்டான அடியார்னு சொல்வதாக இருந்தால் தூதர்களை தான் சொல்ல முடியும். தூதர்கள் அல்லாஹ்வுடைய தேர்வு, அல்லாஹ்வா செலக்ட் பண்ணி தன்னுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு இவர் தகுதியானவர் என்று அவன் பொறுக்கி எடுக்கலாம். அல்லாஹ் செலக்ட் பண்ண ஒரு ஆள் கண்டிப்பா ரொம்ப உயர்ந்தவராக தான் இருப்பார். அந்த இறை தூதர்களாக இருந்தாங்க பாருங்க, அவங்களுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா திருமலை குர்ஆன்ல எல்லாரும் இந்த இடத்துல நிப்பாட்டி குர்ஆன்ல எவ்வளவு தியாகம் பண்ண நல்லடியாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அர்ப்பணிப்பு செஞ்சவரா இருந்தாலும் சரி, அடிமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அங்க நின்று தாண்டி மேல பதில கால வைக்க கூடாது, அங்க நிற்கணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்குன்னு ஒரு இடத்தை வச்சுக்கிறான், மற்றவங்களுக்கு ஒரு இடத்தை வச்சு போறான். என்னதான் நீங்க ஆகணும்னு செஞ்சாலும் சரி, நெத்திய நிலத்துல வச்சுக்கிட்டு நீங்க சைனாவில் கிடந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அவங்க வாழ்க்கை மொத்தத்தை அர்ப்பணிச்சாலும் சரி, நீங்க எல்லாம் நிக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கு மேல ஏறி அடிமைங்கிற எல்லை, அதை தாண்டி ஒரு படி மேல வந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இதுல தாட்சணியம், ஒரு ரொம்ப நாளா பாடுபட்டார் பாவம் போனா போய் நம்ம செய்வோமா இல்லை, எப்படி அந்த மாதிரி விளையாட்டு அவன்கிட்ட கிடையாது. இதுக்கு உதாரணமா சொல்வதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் மாத்திரம் இல்லாம முதல் தூதர், முதல் நபி அவர். அப்ப ஆதம் என்பவர் முதல் மனிதராக இருப்பதோட முதல் நபியாவும் இருக்கிறார். அல்லாஹ் தன் கையால் அவரை படைத்தேங்கிறான். சைத்தானை நோக்கி, மலக்குகளை நோக்கி அவருக்கு பணியுங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய கையால் நான் படைத்திருக்கும் பொழுது அவருக்கு நீ பணிய மறுக்க காரணம் என்ன? அல்லாஹ் இப்லீஸ்ட கேட்கிறான், யா இப்லீசு மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய கரத்தால் நான் படைத்திருக்கக்கூடிய இந்த ஆதமுக்கு நீ பணிய மறுக்க என்ன காரணம்? என் கையால படைச்சேங்கிறான் அல்லாஹ். தன்னுடைய கரத்தால் யாரை படைத்திருக்கிறானோ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச பிறகு அவருக்கு எல்லாத்தையும் எந்த கிரேடு கொடுக்குறான்? அவர் ஒரு அமலும் செய்யல, படைச்ச உடனே அமல் செய்யாமலே கிரேடு. அமல் செய்யறதுக்கு முன்னாடியே மலக்குக்கு மேல அல்லாஹ் வைக்கிறான், உயர்ந்த அந்தஸ்துல வைக்கிறான். நீ தான் வசந்தாலும் இவங்கெல்லாம் உனக்கு கீழே தான் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அது மாத்திரம் இல்லாம ஒரு பெரிய தோட்டத்தையோ சொர்க்கத்தையோ அமைச்சு கொடுத்து விரும்பியவா நல்லா விளையாடுங்க, ஜோடி விளையாட கொடுத்து நீங்க போது விளையாடுங்க, என்ன வேண்டாலும் சாப்பிட்டுருங்க என்று அல்லாஹ் சொன்னான். இதுல ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இவர் ஒரு மரத்தை நெருங்கிட்டார். எந்த மரத்தை அல்லாஹ் தொட வேணாம்னு சொன்னானோ அதை செஞ்சுட்டார். அல்லாஹ் மலக்குகளுடைய அப்ஜெக்ஷனை எல்லாம் மீறி, ஆட்சேபனை எல்லாம் மீறி தான் அவரை படைச்சான். அப்படி படைத்து அவர் சிறந்தவர்னு காட்டின பிறகு ஒரு மரத்தை போயிட்டு போறாரு. நம்மள முக்கியமான ஆள் அவரு. ஒரு மரத்தை தொட வேணான்னு சொன்னோம், அதை தொட்டுப்பிட்டாரு. மத்தெல்லாம் கரெக்ட் தானே இருந்தாரு.
அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டானா வெளியே போ, வெளியே ஏறு. அதான் அல்ல. நீ அடிமை எஜமான், என் எஜமானுடைய உத்தரவை மீறிக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு நீங்க. நான் உனக்கு என்ன சொன்னேன்? இந்த மரத்தை தொடாதேன்னு சொன்னேன். நீ அந்த மரத்தை தொட்டுட்டா என்ன செய்யலாம்? அல்ல நினைச்சா விட்டுருக்கலாம். அடிமையா இல்லாம வேற உறவு இருந்திருந்தால், மகன்கிற உறவு இருந்தால், அண்ணங்கிற தம்பிங்கிற உறவு இருந்தால், அது வேற என்னமாச்சியான ஒரு உறவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி ஒரு சின்ன தப்புக்கான வெளியே போய் சொல்லிடுவோமா? ஆயிரக்கணக்கான கட்டளைகள் மரத்தை தொடாதுங்கிற ஒரு சின்ன கட்டளை நம்ம பார்வையில் பார்த்தோம்னு சொன்னா, ஒரே ஒரு கட்டளை ஒரு மீறினாரு. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா? இகபித்து இறங்குகீழ பாலுக்கும் பாலின் அதுவும் ஒருத்தனுக்கு எழுதியா தான் போ சண்டை போட்டு சாவு. அல்லாஹ் இறக்கும் போது இறங்கி விடுறான். போ வெளியேறி போ. போய் எவ்வளவு அழகான இடத்துல உங்களை வச்சிருந்தேன், அது கெடுத்து நாசமாக்கிட்டீல. போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருப்பீங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் எதிரியா இருக்குமா இல்லையா? இது சொல்லி அனுப்பலாம். திருமறை குர்ஆன்ல 2:38, 2:36, 7:24, 20:123 இந்த வசனங்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் வெளியேற்றான்? எஜமா அடிமைங்கிற ஒரு உறவு இருக்கனால வெளியேற்றான். வேற மாதிரி உறவு இருந்தா வெளியேற்றிருக்க மாட்டான். அடிமை அடிமையா இருக்கணும், சொன்னதை கேட்கணுமே தவிர நீ தன்னிச்சையா நடந்தீங்கன்னா விட்டுற முடியாது. தூக்கி எறிஞ்சு வேறமா விட்டுருவான். நானே உன்னை படைச்சிருந்தாலும் சரி, உனக்கு உயர்வை கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்தை கடாச்சிடுவேன். எங்க வீக்க வச்சா அல்லாஹ் அதெல்லாம் பாதுகாத்துக்கு ஒரே ரேகையில் கொண்டு வச்சுட்டான். அங்கு மலக்குகளை எல்லாம் பணிய அளவு கொண்டு மேல வச்சுட்டு ஒரே ஒரு தப்பு பண்ணவன அடிமை அடிமை நிலையை நீங்க மீறிட்டீங்களா? உங்களுக்கு நினைச்சதான் செய்யலாம் நினைச்சிட்டீங்களா? ஏன் சொல்ல கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வெளியே போ அப்படிங்கிறான்ல. அதே மாதிரி வழக்கது அகிதனாயில் ஆதமும் கபலு, இதற்கு முன்னால் ஆதமிடத்திலே நாம் ஒரு அக்ரிமெண்ட் செய்தோம், ஒரு ஒப்பந்தம் போட்டோம். நசிய அவர் அதை மறந்து விட்டார். வலம் நஜிதுல் வாசிமா, அவற்றை எந்த ஒரு உறுதிப்பாட்டையும் நாம் காணவில்லை என்று சொல்லி 20வது அத்தியாயத்தில் 115வது வசனத்தில் சொல்லுகிறான். இன்னும் சொல்ல பண்ணு கடுமையான வார்த்தை யூஸ் பண்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வாசா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் தன்னுடைய ரப்புக்கு, இறைவனுக்கு, எஜமானுக்கு, படைத்து பராமரிப்பவனுக்கு மாறு செய்து வழிகட்டார். அசான மாறு செய்தார், பாவம் செய்து விட்டார், அவர் வழிகட்டார் என்று சொல்லி 20வது அத்தியாயத்தில், தாகாங்கிற அத்தியாயத்தில் 122வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இது என்ன விளங்குறது? அவன் சொல்ல கேட்கணும். யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நம்ம எல்லாம் உருவாவதற்கு யார் மூலப்பிதாவா அல்ல அமைச்சு வச்சிருந்தானோ அவராக இருந்தாலும் சரி, அல்லாத நேரடியாக யாரை படைத்தானோ அப்படி படைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லா விஷயத்திலும் பரீட்சை வச்சு மலக்குகளை எல்லாம் ஜெயிச்சு காட்டி ஒன்னொன்னு கேட்டதுல டக்கு டக்குன்னு பதில் அடிச்சாரு. மலக்குகளுக்கு தெரியல, திரும்ப முடிச்சாங்க. அவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தாலும் சரி, ஏன் சொல்ல கேட்டா இங்கே இரு, இல்லைன்னா வெளியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தூக்கி கடாசி இருக்கிறான் என்பதை இதுல பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் அண்ணாவுக்காக அர்ப்பணித்தல் என்பதுல அதிகமான காலம் அர்ப்பணித்திருக்கிறார் என்பதற்கு ரிக்கார்டு பூர்வமாக இருக்கிற ஒரே ஆள் நூஹ் நபி தான். மற்றவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க நமக்கு சொல்லப்படல, அதிகமான வருஷங்கள் தெரியல. நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் அல்பசனத்தில் இல்லா 50 ஆமா, 1000 வருடத்திற்கு 50 ஆண்டுகள் குறைவாக அந்த மக்களோடு அவர் வசித்தார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். 950 வருஷம் அந்த காலத்துல வாழ்நாள்கள்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போச்சு. நம்மளே பார்க்கிறோம், நமக்கு தாத்தாமார்கள், நம்ம முப்பாட்டன்மார்கள் எல்லாம் ஒரு 85-90 வரைக்கும் அந்த கைத்தறி உண்டாமல் நடந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு 45லே ஹார்ட் அட்டாக் போய்கிட்டு இருக்கோம், 65 எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அப்ப நமக்கு தெரிஞ்ச 100, 120 எல்லாம் இருந்தவர்கள்லாம் இப்ப இருக்க முடியல. அதே மாதிரி ஒரு காலத்துக்கு முந்தி போக 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 அதிகமான காலங்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் நபி காலத்துல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்நாள் எவ்வளவுன்னு கேட்டா, அந்த மக்களிடத்தில் ரபி சஃபீஹிம் அல்வசனத்தில் இல்லா 50 ஆமா, 50 ஆண்டுகள் குறைவாக 1000 ஆண்டுகள், 950 ஆண்டுகள் அவர்களோடு அவர் வசித்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நூஹ் நபி அவர்களை 950 வருஷம் ஒரு ஆள் வசித்து பிரச்சாரம் பண்ணா எவ்வளவு கூலி கிடைக்கும்? பிரச்சாரத்திற்கு கூலி வாங்குவதில் இவரை யாரும் மிஞ்ச முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 23 வருஷம் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. 40 வயசுல நபி ஆகுறாங்க, 63 வயசுல மௌத்தா போயிடுறாங்க. அவங்க பிரச்சாரத்திற்கு கிடைக்கிற நன்மை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 23 வருஷம் பிரச்சாரம் பண்ண நன்மை அவர்களுக்கு வர வைக்கப்படும். ஆனால் கோடிக்கணக்கான மக்களுக்கு சென்றடைந்தால் அதில் குறிப்பு ஒரு கணக்கு ராயல்டி மாதிரி அவர் அவருக்கு சொல்லி அவர் அவருக்கு சொல்லி அவர் அவருக்கு சொல்லி அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிடைக்கும்.
நேரடியாக பிரச்சாரம் செய்வது என்ற கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 23 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் 950 வருஷம். எங்க ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இதை? அவ்வளவு அதிகமாக இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். யாரு? நூஹ் நபி. அவருடைய குடும்பத்தில் ஓட்ட இவ்வளவு அழகான பிரச்சாரம் செஞ்சிருந்து கூட அவர் பாசத்தோடு வளர்த்த ஒரு மகன் அவருடைய சொல்லை கேட்கவில்லை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கல. ஒரு கடவுள் என்று நூஹ் நபி அவர்கள் போதித்த அந்த போதனையை அவங்க ஏற்க மறுத்து விட்டான். யாரு? நூஹ் நபியுடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நூஹ் நபியுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. 950 வருஷம் ஊருக்குள்ள அவர் சொன்னாரு, அவருடைய மனைவி அவருடைய போதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிரியா இருந்தாரு. அவருடைய மகன் ஒருத்தர் அவருடைய போதனை ஏற்றுக்கல. இந்த நேரத்தில் அந்த வெள்ளம் வரக்கூடிய நேரம் வருது, கப்பலை செய்ய சொல்றான் அல்லாஹ். கப்பல் தயாராயிடுச்சு, கப்பல்ல ஏறிக்க, நல்லவன் மட்டும் ஏறிக்க, கெட்டவன் ஒரு பயில ஏத்தாத அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். இருந்தாலும் கப்பல்ல ஏறிக்கிட்ட உடனே புள்ள பாசம் அவருக்கு வருது. கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனே மகன் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் கெட்டவன் அவ்வளவு இருக்கிறான், கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு? யாபனை ஏற்கம் ஆனா, மகனே என்னோடு நீ ஏறிக்க அப்படின்னு சொல்றாரு. வலாத்துக்கும் ஆள் காபிரீன், நிராகரிக்கிற கூட்டத்தில் நீ சேர்ந்துடாதப்பா, நீ எங்க கட்சியில சேர்ந்து எங்க கொள்கை ஏற்றுக்கொண்டு நான் சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று உள்ள வர்றாந்த வா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. 11வது அத்தியாயம் 42வது வசனம், ஹூத் என்ற அத்தியாயத்துல 11 42வது வசனத்திலிருந்து நீ இப்படி படிச்சுட்டே போகலாம். அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சஆவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, வெள்ளப்பிரளயத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் உன் கப்பல்ல ஏறிக்கிட்டு கொள்கை விட மாட்டேன், நான் ஒரு மலை உச்சில ஏறி காத்துக்கிறேன், நான் கொள்கை உறுதியான கப்பல் ஏறி உறுதி பாருங்க. அவனுக்கு தகப்பனார் கூப்பிடுறாரு, வெள்ளம் வரப்போகுடா, நாசமா போயிருவீங்க, மேல இருந்து மழை கொட்ட போகுது, கீழே இருந்து பொங்கி வரப்போகுது, அழிஞ்சு போயிருவீங்க, என் கொள்கையை ஓரிரை கொள்கை ஏற்றுக்கிட்டு உள்ள வாங்குறாரு. அவன் சொல்றான் சஆவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, வெள்ளத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் மலை உச்சியில ஏறிக்கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்றான். நூஹ் நபி சொல்றாங்க லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணை வந்துவிட்டது, அதிலிருந்து காப்பாற்றுகிற எவனும் இன்னைக்கு கிடையாது. இல்லாம ரஹிம, அல்லாஹ் அருள் புரிந்தவனை தவிர, அருள் புரிந்த கப்பல் இருக்கிறவங்க, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர, கப்பல் இருக்கிறவர்களை தவிர யாரும் காப்பாற்ற முடியாதுப்பா, நீ வந்திருப்பா அப்படிங்கிறாரு. மாட்டேன்னா வஹால பைனஹுமுல் மௌஜ், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை ஒண்ணு, அங்க இருந்து பேசிட்டு இருக்கான் ஒரு இடத்துல, இங்க ஒரு கப்பல் இருக்கிறாரு, பெரிய அலை ஒண்ணு அடிக்குது. காண மினல் முகரத்தீன், கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்க பெத்த புள்ள மூழ்கி சாவுறான், மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தகப்பனாரு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறாரு, மகங்கார ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்? 950 வருஷம் பாடுபட்டாளு உன் பிள்ளைக்கு தனிப்பா, நீ அடிமையெல்லாம் இல்ல நீ அப்படின்னு சொன்னான்ல, அந்த பேச்சே கிடையாது. ஒரே அடி அமுகி மூழ்கடிச்சு நினைச்சிட்டான்ல, அவர் பார்த்து கொண்டிருக்குங்க. அப்ப யாருக்கு எந்த இதுவும் கிடையாது. எவ்வளவு பெரிய மகான் நிலைக்கு வந்தாலும் சரி, அடிமைங்கிறத தாண்டி அவன் அடிமை, நீ அடிமை, ஒவ்வொருவனும் அவன் அடிமையா இருக்கணும். அவன் அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று காட்டுவதற்காக வேண்டி மூழ்கடிக்கப்பட்டான் என்று 11வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூழ்கடிக்கப்பட்ட உடனே இறந்து போயிட்டான். என்ன ஆனான்னு தெரியல, துடிக்கிறவருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யுது? யாருக்கும் பிடிக்கும்ல, என்னதான் கெட்டவனா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கும் போது ஒரு பாசம் இருக்கத்தானே செய்யுது. அதுல அவரும் விதிவிலக்கு இல்லை. அவர் கேட்கிறார், என்ன பண்ணி பின்னகளி யாரெல்லாம் என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவன் தானே, என் குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, அவனும் என் குடும்பத்தில் ஒரு அங்கம் தானே அப்படின்னு அல்லாஹ்வுக்கு கிளாஸ் நடத்துறவர். இந்த முடிவு பின்னாகளி என் மகன் என் குடும்பத்தில் ஒரு ஆளு, நீ காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த வாதக்கல் ஹக்கு, நீ அளித்த வாக்குறுதி உண்மையானது, நீ தான் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்ன, என் குடும்பத்தில் உள்ள முக்கியமான மெம்பரையே காலி பண்ணிட்டியல்ல அப்படின்னு கேட்கிறார் அவரு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையே, நான் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்னேன், அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல, பிறந்ததுனால குடும்பம் ஆயிட முடியாது, என் சொல்ல கேட்கணும், அப்பதான் உன் குடும்பம் ஆக முடியும். உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல வேலை இல்லை. இந்த மாதிரி மகனுக்கு பரிந்து பேசுறது நல்ல செயல் இல்லை. அதோடு நிக்கிற அல்லாஹ் ஃபலா தஸ்அல்னி, என்னிடத்தில் பேசாத, வார்த்தையை பாருங்க, ஏன் பேசாத? மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் பேசாத. நான் மூழ்கடிச்சதுதான் என்கிட்ட கேள்வி கேட்கிற நீ
அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல என்ன அடிபட்டனா? நூஹ் நபியை வந்து எல்லை மீற அந்த பரிந்து பேசுறது தண்டிக்கிறான். அவர் காப்பாற்று மூழ்கி உள்ள நுழைஞ்சி மௌன தூக்கிட்டு வரல, ஒரு வார்த்தை தான் சொன்னார், யாரெல்லாம் மௌன காப்பாத்துவேன், இது பொறுக்க மாட்டேங்கிறான். நான் டிசைட் பண்ண பிறகு அதுல கேள்வி கேட்க நீ யார்? அதான் அர்த்தம். பலா தஸ்அல்னி, என்னிடத்துல கேட்காதே, மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடத்துல பேசாதே, இன்னி அய்முக அன் தகுன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவனாக இருக்கக்கூடாது என்று உனக்கு அறிவுரை சொல்கிறேன். ஜாஹில்னா மூடர். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இறைப்புகரை பார்த்து தன்னால் நியமிக்கப்பட்ட நமக்கு தான் நபி, அவனுக்கு அடிமை மூடன்னு சொல்லுவான், முட்டாள் வேண்டான்னு சொல்லுவான். அது கேட்கறது யாருக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அய்முக அன் தகுன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். இந்த மாதிரி பேசுற மூடத்தனம், முட்டாள்தனம், இனத்துல எடுத்து பேசக்கூடாது, மகனுக்காக பேசக்கூடாதுன்னு சொன்ன அடிமை எஜமா என்ன உறவு இருக்கு? நூஹ் நபி சேவையில செஞ்சிருக்கலாம், அதுக்கு இங்க கிடைக்கிற பரிசுல கொஞ்சம் கூட கிடைக்கும், ஆனா பங்கு கிடைக்காது. பரிசு கிடைக்குமே தவிர என்ன கிடைக்காது? அதிகாரத்துல பெத்த மகனை காப்பாற்றுகிற அதிகாரம் கொடுக்கலையே. நம்ம என்ன நினைக்கிறோம்? யார் யாரோ நம்மளை காப்பாற்ற நினைக்கிறோம். நாகூராண்ட அவர் காப்பாற்றுவார், நம்ம மாமன் அவரு மச்சானா. பெத்த மகனை ஒரு நபி காப்பாற்ற முடியலன்னு சொன்னா யார் யாருன்னு சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் நம்ம கூப்பிடுறோம், அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நினைக்கிறோம். நடக்கவே நடக்காது. நூஹ் நபிக்கு முடியல மகனை காப்பாத்துறது. இது எங்க இருக்குன்னு கேட்டா 11வது அத்தியாயம் 46, இந்த கடுமையான வார்த்தை 46 சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்துல 46 வசனத்தை பாத்தீங்கன்னா இவ்வளவு கடுமையா முட்டாள்தனமா பேசாத, நிறுத்து, பேச்ச நிப்பாட்டு, உன் மகன் இல்ல, இந்த மாதிரி பேசுறது கெட்ட வேலை, என்கிட்ட பேசக்கூடாது, இப்படி எல்லாம் கடும் வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்றத பாக்குறோம். அதே மாதிரி வந்து நூஹ் நபியுடைய மனைவி அவங்க ஏத்துக்கல. அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட குடும்ப வாழ்க்கை நடத்தலாம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த சமுதாயங்களுக்கு கொள்கை மாறுபட்டு இருந்தால் கூட ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களே, ஆனால் அதற்காக தாம்பத்தியத்தை முடிச்சுக்கிற வேண்டியதில்லை என்ற ஒரு சட்டம் முந்தைய உம்மத்துகளுக்கு நமக்கு அது கிடையாது. நூஹ் நபி சத்திய பாதையில் இருக்கிறாரு, அவருடைய மனைவி அந்த பாதையில் இல்லை. எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, அந்த பொம்பளை கேட்க மாட்டேன்ருச்சு. கடைசி என்ன ஆச்சு? ரிசல்ட் என்ன? அல்லாஹ் அந்த ரிசல்ட் சொல்லி காட்டுறான். 66வது அத்தியாயத்துல 10வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வரபல்லாஹு மஸலன் இல்லதீன கஃபரும் இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத், நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், அல்லாஹ்வாகிய நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுனாங்க? லூத்துடைய மனைவியும் நூஹுடைய மனைவியும் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கானத்தா தஹத அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, இரண்டு நல்லடியார்களுக்கு கீழே மனைவியராக இருந்தார்கள். ரெண்டு பேருமே, இந்த ரெண்டு பெண்களும் நூஹ் நபி என்ற ஒரு நல்லடியாருக்கு மனைவியாக, லூத் நபி என்ற ஒரு நல்லடியாருக்கு மனைவியாக இருந்து சாலிஹைனி நல்லடியாருக்கு மனைவியாக இருந்து ஃபகானத்தாகுமா, ரெண்டு பேருடைய கொள்கைக்கு துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, இந்த ரெண்டு நபிமார்களும் நூஹ் லூத் என்ற இரண்டு நபிமார்களும் அந்த மனைவிமார்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை. அல்லாஹ் சொல்றான், வகீல துஹலன் நார மஅத்தாஹிலீன், நரகத்திற்கு செல்லக்கூடியவரோடு சேர்ந்து நீங்கள் இருவரும் செல்லுங்கள் என்று அந்த பெண்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது, தீர்ப்பாகி விட்டதுங்கிறாங்க. நூஹ் நபியுடைய மனைவிக்கு நரகத்துக்கு போய் என்று உத்தரவு பிறப்பித்து விட்டேன், லூத் நபியுடைய மனைவிக்கு நரகத்துக்கு செல் என்று விசாரிக்க முடிய கட்டளை பிறப்பிச்சுட்டான். மறுமையில ஃபார்மாலிட்டி தான் விசாரணை இருக்குமே தவிர மறுமையில வந்து தீர்ப்பு போய் அழிச்சு விட்டான், நமக்கு சொல்லி தந்தான். ரெண்டு பேர் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று தீர்ப்பாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காப்பாற்ற முடியாது. அப்ப மறுமை நாள்ல நூஹ் நபி பார்த்து கொண்டு இருக்க அவர் மனைவி நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார், இவருக்கு காப்பாற்ற முடியாது. லூத் நபி பார்த்து கொண்டிருக்க அவருடைய பொண்டாட்டி நரகத்திற்கு போவார், இவருக்கு காப்பாற்ற முடியாது. ஏன்? ரப்பு அப்தி, அவ்வளவுதான் உறவு. உறவு என்ன? அவன் எஜமான் அடிமை, அடிமை வந்து எஜமான் சொல்றது அப்படி கண்ண முடியும் கேட்டு போகணுமே தவிர அங்க போய்கிட்டு எதிர் கேள்வி கேட்கறது, ஏன் வேண்டிய ஆளு எனக்கு வேண்டிய ஆளுன்னு பேசுறதுக்குலாம் இடம் கிடையாது. மனைவியை காப்பாற்றுற சின்ன அதிகாரம் கூட கிடையாது. பெத்த மக மட்டும் காப்பாத்திக்க, மத்தாலும் தவிராத உன் பிள்ளைய மட்டும் காப்பாத்திக்கப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா நபிமார்கள்ல ஒரு ஆளுக்கு அல்லாஹ் அடிமை தலையிலிருந்து விலக்களித்துட்டான் என்று சொல்வதாக இருந்தார் குர்ஆன்ல இருந்து இப்ராஹிம் நபிக்கு தான் சொல்ல முடியும். அவருக்கு கொடுத்த அந்தஸ்தை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட கொடுக்கவில்லை. இப்ராஹிம் நபி கொடுத்த அந்த கிரேட் இருக்கு பாருங்க, அந்தஸ்து யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்து. அதனாலதான் இந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்ய சொல்லி தர்றாங்க, அத்தஹியாத்துல சொல்றீங்களே,
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா, இப்ராஹீமுக்கு அருள் புரிந்தது போல, இப்ராஹீமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல இந்த முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்க சொன்னார்கள். கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக இப்படி துஆ செய்ய சொன்னார்கள். தொழுகையில உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் அன்றாடம் துஆ செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செய்யறோம்? அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு அருள் புரிந்த அந்த மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயாக. இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு எவ்வளவு அருள் புரிந்தாய் அந்த மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயாக கேட்கிறோம்னு சொன்னா யாருக்கு கூட அருள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவருக்கு மாதிரி எனக்கும் கேளுங்க. அது என்ன நடந்தது? அவர் தான் மிஞ்சி நிற்கிறார். இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவரை மிஞ்சி நிற்கிறார். ஏன் மிஞ்சி நிற்கிறாரு? நம்ம பார்க்கிறோமே, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜிங்கிற ஒரு முக்கியமான வணக்கம். அந்த ஹஜ்ஜில உள்ள எல்லா காரியமும் இவரோட தொடர்புடையதான். ஹஜ்ஜிங்கிற அந்த வணக்கத்தை செய்யறமே இவர் போய் மகனா இருக்க போனாருங்கிறத நம்மளை போட்டு ஆட்ட இருக்கிறான் அல்ல. எப்படி அவருக்கு எவ்வளவு கிரேட கொடுக்குறான்னு பாருங்க. அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற மரியாதை என்னன்னு கேட்டா, அவர் மகனை அவர் அறுத்து பலியிட போனாரு, அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்துட்டா அவர் வீட்டு போக வேண்டியதானே. தரக்கலாம் அலைக்கு பிள்ளாகிறீ பிந்தி வருபவர்களுக்கு அதை ஒரு வழிமுறையாக நான் விட்டு வைத்திருக்கிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். நீ நான் நம்மளை அறுக்க சொல்றான். அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய மனைவி பாலைவனத்தில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டார். மனைவியையும் கை குழந்தை இஸ்மாயிலையும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தண்ணி கிடைக்கல. சபா மலையிலிருந்து மருவாவுக்கு ஓடுது அந்த அம்மா. மருவா மலையிலிருந்து சபா மலைக்கு ஓடுது. எதுக்கு ஓடுது? ஏதாவது கூட்டம் போகுதா? ஒட்டக கூட்டம் போகுமா? வியாபாரிகள் போறாங்களா? அவங்க தண்ணி வச்சிருப்பாங்களே, வாங்கி குழந்தைக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குழந்தையுடைய சொந்த காரியத்திற்காக வேண்டி அந்த அம்மா சபாவுல இருந்து மருவாவுக்கு ஓடுறாங்க, மருவாவுல இருந்து சபாவுக்கு ஓடுறாங்க. நம்மள ஓடுங்கிறான்ல. ஹஜ்ஜில் என்ன பண்றீங்க? ஹஜ்ஜிக்கு போய் சபா மருவா கடையில் ஓடுறோமா இல்லையா? சபாங்கிற மலையில இருந்து மருவாவுக்கு போறோம், மருவாவில இருந்து சபாவுக்கு ஓடுறோம். ஏன் ஓடுறோம்? அதுல என்ன பெரிய இபாதத் இருக்கிறது? அந்த தியாகத்தை மிச்சம் அல்லாஹ் கொண்டை விட சொன்ன விட்டார். இந்த அம்மா ஏத்துக்கிடுச்சு. கை குழந்தையோட காட்டுல கொண்டு விட்டா இருக்க முடியுமா? அதுதான் அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டானா, இங்க இருக்கிறேன். இந்த மக்காங்கிற ஊரை உருவாக்க நினைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கு வெறும் பொட்டல் வெளியாக இருந்த ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு பொம்பளையும் அவங்க பிள்ளையும் கொண்டு விட்டு வர்றாங்க. யாருக்கு முடியும்? எந்த பொம்பளையால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தியாகத்தை எல்லாம் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைத்து இந்த இடத்துல தங்குறதுக்கு அந்த அம்மா சம்மதிச்சாங்க இல்லையா? அவங்களுடைய தியாகத்திற்காக வேண்டி சபா மருவாவில் ஓடும் சொல்றான். அந்த குழந்தையுடைய தாகத்தை பொறுக்க மாட்டாம அல்லாஹ் உற்பத்தியாக்குற அதிசய நீரூற்று சம்சம் அதை குடிக்கிறது நமக்கு புனிதமான ஆக்கி வச்சிருக்கிறான். அவர் நின்று காபாவை மன நிர்மாணம் பண்ணார். ஒரு இடத்துல தங்கி இருந்து அந்த இடத்துல நீங்க தொழுகுங்க. ஒத்தகையும் மக்காம இப்ராஹிம் முசல்லா, மக்காம இப்ராஹிமே நீங்க கொஞ்சம் தொழுதுருங்க. போறவங்க காபாவில மட்டும் தொழுகாம மக்காம இப்ராஹிம்ல கொஞ்சம் தொழுகையை நடத்திக்கிறங்க என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய அந்தஸ்தை எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், உயர்த்தி இருக்கிறான். இத்தகவல்லாக இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பனாகவே நான் ஆக்கிக்கிட்டேங்கிறான். நண்பன்கிற வார்த்தையை யாருக்கு யூஸ் பண்ணல? அவருக்கு மட்டும் 4வது அத்தியாயத்துல 125வது வசனத்துல இந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம், அடைமொழி. இத்தகவல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை கலீலாக, ஃப்ரெண்டாக, நண்பனாக, தோழனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்று சொல்ற அளவுக்கு ரொம்ப நபிமார்கள்லயே மேல கொண்டே எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கான். யார? இப்ராஹிம் நபி அவர்கள். மறுமையில எல்லாரும் எழுப்பப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு யுக்ஸா இப்ராஹிமு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லாம் நிர்வாணமா எந்திரிக்கும் போது முதல்ல ட்ரெஸ் கொடுத்து அனுமதிக்கப்படுறது இப்ராஹிம் நபிக்கு தான். முதல்ல எல்லாரும் நிர்வாணம் தான் எழுப்பப்படுவோம். முதல்ல ஆடை யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்க மாட்டான், கடைசி நபிக்கு கொடுக்க மாட்டான், இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அவ்வளவுக்கு மேல குர்ஆன்ல பல இடங்களில் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று, இப்ராஹிம் அப்படி சொல்றாங்க. இத்தகைய மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மில்லத்தை மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க என்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கானே இல்லையா? அவருக்கு கொடுத்தா கூட, ரொம்ப அன்பு வச்சிருந்தா கூட, மற்ற யாருக்கும் செய்யாத அளவுக்கு அவருக்கு நல்ல பதவிகளையும் தர்ஜாக்களையும் மரியாதையும் கொடுத்தால் கூட, அதிகாரத்தை கொடுத்தானா, அடிமை தலையிலிருந்து விடுவித்தானா? மறுத்துட்டான், விடுவிக்க மாட்டேன்ட்டான். எப்படி எல்லாம் சம்பவம், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்க. அவர் அல்லாஹ்ட்ட காபாலம் கட்டி முடிக்கும் போது அல்லாஹ் கேட்க, இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்திற்கு இமாமாக நான் ஆக்கப் போகிறேன்
இனிமேல் வரக்கூடிய மனித அவர் இமாமா இருக்க போய் தான் அவர்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். மனித குலத்திற்கெல்லாம் உன்னை இமாமாக, தலைவனாக, வழிகாட்டியாக, முன் உதாரணமாக, மாறலாக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்ன உடனே கால அவர் கேட்கிறாரு, உமின் ருரியத்தி, என் புள்ள குட்டிகளையும் அது மாதிரி ஆக்கி வை. நம்ம ஃபேமிலிக்கு எனக்கு பிறகு என் மகன் அந்த இடத்துக்கு வரணும், என் மகனுக்கு பிறகு என் பேரன் அது மாதிரி வரணும், என் பேரனுக்கு பிறகு அவருடைய புள்ள வரணும். இப்படி அந்த பாரம்பரியமா வர்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சுடலான்னு கேட்கிறாரு. உன்னைய இமாமாக்குறா சரிந்து போக வேண்டியதானே. இவர் என்ன பண்றாரு, என்னைய இமாமாக்குனா பத்தாது, உன் முறியத்தி என் புள்ள குட்டியெல்லாம் எப்படி ஆக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளே தானே, நமக்குள்ள நமக்கு பிள்ளை, நம்ம பிள்ளைக்கு வரணும், பிள்ளைக்கு பேரனுக்கு போகணும், பேரனுக்கு அப்படி வரணும். இப்படிதான் சொத்து பத்து பதவி எல்லாத்தையும் நினைக்கிறோம். இப்ராஹிம் நபி நினைக்கிறாரு. இது ஆசைப்படுற விஷயம், துன்யாவுக்கு ஆசைப்படல, மறுமை பதவி இமாம்ங்கிற அந்த பதவிக்காக வேண்டி ஆசைப்படுறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, லா யனாலு அஹதுல் ஆலிமீன், அநியாயம் செய்யறவனுக்கெல்லாம் என்னுடைய வாக்குறுதி பொருந்தாது. அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, உன் வழித்தோன்றல்கள்ல சில பேர் இமாமா ஆக்கவும் செய்வான், அவங்க நல்லவங்களா இருந்திருக்கணும். உன் வழித்தோன்றலா இருந்துகிட்டு அநியாயம் பண்ணான்னு வை, அவனுக்கு இது கட்டுப்படுத்தாதுப்பா. உன் பிரார்த்தனை ஏத்துக்கிறேன். எப்படி ஏத்துக்கிறவன் தெரியுமா, எனக்கு அடிமையா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அது கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் இமாம் ஆக்கலாம். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, என்ன இமாம் ஆக்குன்னு கேட்டாங்க, என்னுடைய வழித்தோன்றல் ஆக்குன்னு கேட்டாங்க. வழித்தோன்றல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல இமாம் ஆக்கணும். ஏன், அவங்க அநியாயக்காரா இல்ல, அவங்களுக்கு முந்தி யாரையும் ஆக்கல. ஏன் ஆக்கலன்னு கேட்டா அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இப்ராஹிம் நபியுடைய வழியில வந்த காரணத்தினால, என் புள்ள குட்டியா இருக்கிற காரணத்தினால நீ தலைமைத்துவத்தை கொடுங்க அவங்க கேட்கிறாங்க. கொடுக்க முடியாதுட்டாங்க. உன் பிள்ளைங்கிறதுக்காக கொடுக்க மாட்டேன், நல்லவங்களா இருப்பாங்க கொடுப்பேன். அவங்க எல்லாம் நல்லவங்களா யார் இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப இதான அடிமை நிப்பாட்டுறது தானே இல்லையா. என் சொல்ல கேட்கணுங்கிறதா முக்கியம். நான் பாப்பேன் தவிர உனக்கு வேண்டிய ஆளு உன்னைய மட்டும் திருப்தி படுத்திக்கிட்டாரு, என்னைய திருப்தி படுத்தல, அது நடக்காது. அது நமக்கு நடக்காது. எல்லாம் என்ன செய்யறான், அதுல உறுதியா நிக்கிறான். இது 2வது அத்தியாயத்துல பக்ராவுல 124வது வசனத்தில் பாக்குறோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் தகப்பனார், அவருடைய தகப்பனாருக்காக வேண்டி எவ்வளவோ பிரச்சாரங்கள்லாம் பண்றாங்க. கேட்க மாட்டேன்ட்டார். ஆசர் என்பவர் அவருடைய தகப்பனார். யாருடைய தகப்பனார் பேர் குர்ஆன்ல இவருடைய தகப்பனார் பேர் தான். மற்றவங்க முஸ்லீம் அல்லாதவர்களை பத்தி கூறப்படுறதா இருந்தா இவர் தகப்பனார் பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசர் இது கால இப்ராஹிம் அபி ஆசர், தன்னுடைய தகப்பனார் ஆசர் இடத்துல இப்ராஹிம் சொன்னார்னு வருது. என்ன சொன்னாரு, ஏன் நீங்க நீங்களே படைத்துக் கொண்டதை வணங்குறீங்க, பேசாத இதுக்கு வணங்குறீங்க, நீங்களே தயாரிச்சு கொண்டு நீங்க இதுக்கு வணங்குறீங்க என்றெல்லாம் தகப்பனார்ட்ட போய் அறிவுரை சொல்றாரு. கேட்க மாட்டேன்ட்டார். பல விதமா சொல்லி பார்க்கிறாரு. கடைசி இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீ கேட்கிற மாதிரி இல்ல, நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு தகப்பனா போயிட்ட, நீ என்னதான் கெட்டாளா இருந்தாலும் சரி, நீ இணை வைத்தாலும் சரி, கல்லு மண்ண நீ வணங்கினாலும் சரி, தகப்பன் இருக்கிற தகப்பன் இருந்தானே அது மாறாதுல. அதனால உனக்கு நான் அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். நீ என் கொள்கை ஏத்துக்கிறாட்டாலும் சரி, நான் உனக்கு என்ன செய்வேன், அஸ்தக்ஃபிருல்லக ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் உனக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். இன்னஹு கானபி ஹபியா, அவன் என் மீது அன்புள்ளவனா இருக்கிறான். அதனால நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி உனக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொன்னா என்ன தெரியுமா அல்லாஹ்வுக்கு, ஓ எங்களை எதிர்ப்பாங்க, நீங்க அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவீங்களா, என்ன எதிர்ப்பாங்க, எனக்கு பிடிக்காத கொள்கையை செய்வாங்க, நீங்க அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவீங்களா. அல்லாஹ் சொல்றான், வமா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் லி அபீஹி இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. இப்ராஹிம் நபி அவர்கள் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாரே, அது ஒரு வாக்குறுதி அளித்து விட்டவர் சொல்லிவிட்டார். எப்போது அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது என்று தெரிந்ததோ அதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். இப்ராஹிம் தப்பிலிருந்து எப்போது விலகிக் கொள்பவராகவே இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தகப்பனாருக்காக ஒரு பாவ மன்னிப்பு தேடிய விஷயத்தை 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்றான். தகப்பனாரு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாரு. அல்லாஹ் கண்டிஷன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அல்லாஹ் நான் தெரியாம சொல்லிவிட்டான்ல, நான் இனிமே கேட்க மாட்டேன், என் தகப்பனாரா இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் வாபஸ் வாங்கி கொண்டார். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு இப்ராஹிம் நபி இடத்துல எல்லாத்துலயும் நல்ல முன்மாதிரி இருக்கிறது. தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு கேட்டார, அதை தவிர அப்படிங்கிறான்.
இணை கற்பிக்கிற தகப்பனாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னார் பாருங்க, அது ஒண்ணுல மட்டும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இல்ல, பாக்கி எல்லாத்துலயும் நீங்க உங்களுக்கு அவருக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் 60வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல இதையும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ராஹிம் நபி அவருடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடுறது என்று அவரே மன்னிக்கிறது கூட சொல்லலைங்க. நல்லா கவனிக்கிறேன். ஏன் தகப்பனை நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லி அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, அதிகாரத்தை ஏற்றுக்கிட்டாரு, அல்லாஹ் பிடிக்கலன்னு சொல்லலாம். அல்லாஹ் தான் கேட்டாரு. அவர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ் என் தகப்பனாரை மன்னிச்சிருந்து அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வுடைய எஜமான்தனத்திலேயும் ஒப்புக்கொண்டு யா அல்லாஹ் நீ என் தகப்பனை மன்னிச்சிருன்றார். என்னையும் நிராகரிப்பா, நீ அவனுக்கு மன்னிப்பு கேட்பியா? உன் உறவுக்காக வேண்டி நான் இறங்கி வரணுமா? என்னைய ஏத்துக்கிறாத ஒருத்தனை மன்னிக்க சொல்லி கேட்க நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்காக எல்லாம் என்ன செய்யறான்? வான் பண்றான். இந்த வான் பண்றது கூட இல்ல. ஒரு ஹதீஸ் பாருங்க. இந்த ஹதீஸ கேட்ட உடனே ஒருத்தான் இந்த கபருக்கு போய் கும்பிடுறவன், சமாதி வழிபடுறவன்லாம் அன்னைக்கே தெரிஞ்சிடணும். அவ்வளவு கட்டுமையான ஒரு சம்பவம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறு மஹ்ஷர்ல எல்லாம் நிற்போம், எல்லா மக்கள் நிற்கும் பொழுது இப்ராஹிம் நபி அவருடைய தந்தையை பார்ப்பார். இப்ராஹிம் நபி எங்க மார்பில் நிற்பார், தகப்பனார் நிற்பார் இல்லையா? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தையை புகாரியில் 3350வது ஹதீஸ் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு இப்ராஹிம் நபி கேட்பாங்க தந்தை இடத்துல, ரொம்ப முகமான கருத்து போய் ரொம்ப சோகமான நிலையில மறுமையில் அவர் நிற்பாரு. அப்படித்தான் நிற்பாரு, தப்பு செஞ்சாலும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப எனக்கு மாறு செய்யாத, என் சொல்ல கேளுன்னு சொன்ன, கேட்டியா? கேட்டுன்னா உனக்கு இந்த நிலை வந்திருக்குமான்னு சொல்லி தகப்பனாருக்கு அறிவுரை சொல்றாரு இப்ராஹிம் நபி. அப்ப அவர் தகப்பனார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னைக்கு உன் சொல்ல கேட்கிறேன், இங்க மறுமையில் அன்றைக்கு கேட்க மாட்டாரா? இன்னைக்கு சொல்ல நான் என்ன செய்யறேன்? அல்யௌம லா ஊசிக்க, இன்னைக்கு நான் உனக்கு மாறு செய்யாம இருக்கிறேன், என்ன சொல்லு ஒரு எல்லாம் ஏத்துக்கிறீங்களா சொல்லுன்னு கேட்கிறாரு. அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க? உடனே இந்த சொல்ல வாங்கிட்டு அல்லாஹ்ட்ட பேசுவாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய். என்ன வாக்குறுதி தெரியுமா? அவர் ஒரு துவா செஞ்சார். 26வது அத்தியாயத்துல 87வது வசனத்துல அந்த துவா இருக்குது. இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த உலகத்துல வாழும்போது ஒரு துவா ஒண்ணு செஞ்சாங்க. அந்த துவா என்னன்னு கேட்டா, வலா துஹ்ஸினி யௌம யுபாஸுன், எல்லாரும் எழுப்பி நிற்பாங்கள மறுமை நாள், அன்னைக்கு என்னை கேவலப்படுத்துகிறார்கள் கேட்டார். ஒரு துவா உலகத்துல வாழும்போது கேட்டார், அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அப்ப நீங்க ஒரு நாள் நான் 2687 இந்த பிரார்த்தனை நீங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுப்பப்படுற நாள்ல என்னை கேவலமாக்காதுன்னு நான் கேட்டேன், நீ அதை ஏத்துக்கிட்டீங்க. என் தகப்பனத்துக்கு நரகத்தில் போறதோட கேவலம் என்ன இருக்கு எனக்கு? நீ தானே என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்ன. அவர் கேட்கிறார், என்னை மறுமை நாள்ல கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? அதை நான் நம்பினா இல்லையா? இந்த இருக்கிற என் தகப்பன், ஒரு மனுஷனுக்கு அவன் தகப்பனை அவன் கண்ணு முன்னாடி இழுத்துட்டு போய் நரகத்தில் போடுவதை விட வேற என்ன கேவலம் இருக்குல்ல? அதனால இவருக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செலவு கொடுத்துருவேன், என் தகப்பனாரை மட்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைய கொடுத்துருக்கிறார் அவர், நீ தானே வாக்களிச்ச அப்படின்னு ஒரு கேட்கிறார். அவர் சொல்ல ஐயுஹிசியின் அஹ்சானின் அபில் அபாதி, தூரமா போய்விட்ட தகப்பனை விட வேற கேவலம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், இப்ராஹிமே சொர்க்கம் இறை நிராகரிப்பாளருக்கு ஹராமாக்கிட்டேன். சொர்க்கம் இணை கற்பித்தால் சொர்க்கம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன், நிராகரிச்சுட்டா சொர்க்கம் இல்லைன்னு பண்ணிட்டேன். நம்மளை மறுத்தவனுக்கு நான் சொர்க்கம் கொடுக்க முடியாது. அது உனக்கு சொந்தமா இருக்கலாம், உனக்கு மாமனா இருக்கலாம், உனக்கு மச்சானா இருக்கலாம், உன்னை வளர்த்து இருக்கலாம், உன்னை ஆளாக்கி இருக்கலாம், உனக்கு உதவி செஞ்சிருக்கலாம், உன் மீது பாசம் வச்சிருக்கலாம். நம்மளை மறுத்தவனுக்கு சொர்க்கம் இல்லை, நம்ம நிலை அதான். எவன் நம்ம சொல்ல கேட்கலையோ அவனுக்கு சொர்க்கம் கொடுக்கிறது இல்லை என்று நான் முடிவெடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ராஹிமே உன்னை கேவலப்படுத்த கூடாதுன்னு சொன்னேன், இப்ப பார், அவன் பார்க்க சொல்லுவான், உன் தகப்பனை பார்ந்து பார்த்தா எல்லாரும் அவரவர்களுடைய தோற்றத்துல தான் எல்லாருமே இருப்பாங்க. இவர் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இப்ராஹிம் நபி தகப்பனார கழுதை புலி இருக்குல்ல, கழுதை புலின்னு ஒரு பிராணி இருக்குது, இந்த முள்ளம்பன்றி மாதிரி டைப்ல இருக்கும். கழுதை புலி மாதிரி அந்த கோலத்தில் அவரை கண்ணு முன்னாடி மாத்திரம் இப்ராஹிம் நபி தகப்பனார மாத்தி விட்டு 4 காலம் பிடித்து நரகத்துக்கு வீசினான். இப்போ உன் தகப்பனார தூக்கி போட்டாங்க யாருக்கும் தெரியாது, உனக்கு கேவலம் நான் படுத்தல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்க தகப்பனார தூக்கி போட்டா கேவலமா இருக்குதா நீ சொன்ன, இப்ப உனக்கு எனக்கு தான் தெரியும். பார்க்கிறவன் கழுத புளியை போட்டு நினைச்சுக்கிடுவான், கழுத புளியை தூக்கி நரகத்துல போட போறேன், அது ஒரு தகப்பனாரை கழுத புளியா மாத்தி இப்ப நரகத்துல தூக்கி போடுறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் கண்ணு முன்னாடியே தகப்பனாரை ஒரு மிருகமாக மாற்றி தூக்கி நரகத்துல வீசினா உன்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்லி கேவலம் நீ நினைக்கிற.
அதுதான் எனக்கு அதிகமா உனக்கு செய்ய முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது. என்னுடைய நேசர் என்ற காரணத்துக்காக வேண்டி அவரை ரிலீஸ் பண்றவரை கிடையாது. உள்ள போய் அவர் அப்படித்தான் இருப்பார். அவர் மனுஷனாகிடுவார். தூக்கி போடும் போது இருக்கு அந்த யோம யுபவாசம் ஒரு நாளைக்கு தான் கேவலம் வேண்டாம் அவர் கேட்டார். அவர் கேட்டது என்ன, எல்லாரும் எழுப்பப்படுகிற நாளில் என்னை கேவலப்படுத்தான்னு கேட்டார். இந்த ஒரு நாள் எழுப்புற நாள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று வெக்கமா இருக்குங்கிற பரவாயில்லை, அவரை வேற மாதிரி ஆக்கி நான் தூக்கி போட்டுறேன். அவர் போய் அனுபவிச்சுதான் அவனு உன் தகப்பங்கிறதுக்காக வேண்டி சொர்க்கத்தை கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 3350வது ஹதீஸில் இருக்குது. இப்ராஹிம் நபிக்கு தந்தைக்கு கூட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னா உலகத்தில் எவனுக்கு என்ன செய்யணும்? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டுக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ் யாரை நண்பர் என்று சொல்லிவிட்டானோ, யாருடைய அருளை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பொறாமைப்பட்டு இதுல பொறாமைப்படலாம், தப்பு கிடையாது. நல்ல விஷயத்துல என்ன செய்யலாம், ஒரு ஆள் நிறைய அறிவு எல்லாம் எனக்கு அந்த மாதிரி அறிவு கூட அவனுக்கு போயிட முடியாது கூடாது, அவனுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுத்து கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு தரஜாவில எல்லாம் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. மறுமை பேர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மாதிரி எனக்கு கொடு அப்படின்னு கேட்க சொல்றாங்க என்று சொன்னா, அவ்வளவு கிரேட்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த இப்ராஹிம் நபிக்கு பெத்த தந்தையை காப்பாற்ற முடியவில்லை. ஒரே ஒரு ஆளை, கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்ற வேணாம், அவர் ஒரே ஒரு ஆளை காப்பாற்ற முடிஞ்சா முடியல. என்ன காரணம்? உறவு அடிமை எஜமான உறவு தான். ஒரு காரணமும் கிடையாது. அவன் ரப்பு, இவர் அபுது, அவன் எஜமான், இவர் அடிமை என்பதை தவிர எனக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது. அதே மாதிரி யாக்கூப் நபியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். யாக்கூப் நபி அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான், நிறைய 11 பிள்ளை 12 பிள்ளையை கொடுத்தான். அது ரொம்ப விருப்பம் யூசுப் மேல. யூசுப்ங்கிற பிள்ளை அவர் இழந்துட்டு கூட பிறந்தவங்களை கணத்தில் கொண்டு போட்டுவிட்டு எங்க இருக்கு புள்ளன்னு தெரியாம அவர் அந்த கவலையிலேயே செத்து போயிருவாருங்கிற அளவுக்கு ஆயிட்டாராம். அப்படி நல்லா என்ன செய்யறான், கண்கள் எல்லாம் வெளுத்து பஞ்சடைந்து போய்விட்டலாம். 12வது அத்தியாயத்தில் 84 படிங்க, 85 படிங்க. அவர் இந்த கவலையிலேயே செத்து மறைந்துடுவார் என்ற அளவுக்கு என் மோன காணாம என்று அவர் குழம்பி இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு நபி தன்னுடைய மகன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியல. மகன் எங்கே இருக்கிறான் கண்டுபிடித்து ஆறுதல் படுத்திக்கிற முடியல. அல்லாஹ்வா எப்ப கொண்டாந்து சேர்க்கணும்னு நினைக்கிறானோ அப்பதான் சேர்க்க முடிஞ்சதை பார்க்கிறோம். அவருடைய கவலையில அல்ல பண்ண வேண்டிய ஒரு அளவு. நம்ம வேற உறவு இருந்தா அப்படி அளவு உறவுமா, வேற உறவு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரன் உறவு இருந்தா அவன் அலுவலக பார்த்துட்டு இருப்போமா? அல்ல பார்த்துட்டு இருந்தானே. இவர் அழுகுறாரு டெய்லி அழுகுறாரு. 1 வருஷம் அழுகுறாரு. 2 வருஷம் குழந்தையா போனவர் அவர் கல்யாணம் பண்ணி பெரியாரா போய் பின்னாடி ஆட்சியை கைப்பற்றின பிறகுதான் தகப்பனை சந்திக்கிறாரு. ஒரு 30 வருஷமாவது ஆயிருக்கும். ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு அவர் தகப்பனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். குறைச்சி வச்சுக்கிட்டா கூட 30 ஆண்டு காலமாக, ஒரு 25 ஆண்டு காலமாக ஒரு பிள்ளை இழந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏன் அல்ல பார்த்துட்டு இருக்கணும்? எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். இப்ராஹிம் நபி பேரன். யாக்கூப் நபி யாரு? அவரே நபி. அது மாத்திரம் இல்லாம அவர் வாப்பா வேற நபி இஸ்ஹாக், அவரும் நபி. அவருடைய தாத்தா இருக்கார இப்ராஹிம் நபி, அவரும் நபி. இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப். அப்ப இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலா இருந்தும் கூட, அவரே நபியா இருந்தும் கூட 25-30 வருஷம் அழுது வடிகிறத அவன் ஏன் பார்த்து கொண்டிருந்தான்? வேற ரிலேஷன்ஷிப் இருந்தா பார்த்துட்டு இருப்பானா? அடிமையை நான் சோதிச்சு பார்க்கிறேன். ஏன் அடிமை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். அதுதான் இதுக்கு காரணம். இதை விளங்கிக்கலாம். அதே மாதிரி அய்யூப் நபி அவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானாங்க. ஒரு நபி தான். எந்த அளவு கஷ்டம்? ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு, யா அல்லாஹ் எனக்கு துன்பம் தாங்க முடியலையே, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ தான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிறேன்னு அவர் கேட்கிறார். 21:83 பார்க்கலாம். 21:84 அல்லாஹ் சொல்றான், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவரை அந்த அடிமை அந்த நோயிலிருந்து நம்ம விடுவித்தோம். 38-41 சொல்லி காட்டுறான். அப்ப பல வருட காலமாக அய்யூப் நபி அவர்கள் நோயிலையும் நொடியிலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் உணர வைத்தானே. ஏன் உணர வைத்தான்? வேற மாதிரியான உறவு அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு இருந்தா உணர வைப்பானா? இல்ல. அடிமை சோதிச்சு பாப்ப, ஒழுங்கான அடிமைன்னு உன்னை டெஸ்ட் பண்ண போறான். எல்லா வகையிலும் தேரணும். அவருடைய நோயை அவர் குணப்படுத்திக்கிற அதிகாரத்தை நான் கொடுக்க மாட்டேன். எந்த அளவுக்கு அடிமையில நிப்பாட்டிவிடான்னு சொன்னா, நீ ஊருக்கெல்லாம் குணமாக்குறது இருக்கட்டும், பேய ஓட்டுறாரு, பிசாசை ஓட்டுறாரு, வைத்த வழியை போக்குறாரு, அது போக்குறாருன்னு சொல்லலாம் அலையிறமே. அய்யூப் நபியுடைய தூசிக்கு சமமாவார்கள் இவர்கள் எல்லாம். நம்ம யார மகான் கொண்டாடுறோம், அவர்கள் எல்லாம் யாருக்கு வழி தர்கா கட்டி கூடு குடியேற்ற பண்றோமோ அவர்கள் எல்லாம் ஒரு நபியுடைய ஒரு தூசு, கால் தூசுக்கு சமமாவார்களா? அவ்வளவு பெரிய ஒரு அய்யூப் நபிக்கு வேதனையை கொடுத்துவிட்டு அவர் அழுது புலம்பி அவன் எப்ப நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான், அப்ப நீக்கினான். அது வரைக்கும் அவர் அதை தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் இதெல்லாம் காட்டுறான்?
அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் முடியாது இல்ல, ஆயிரம் வராமே ஆக்கியிருக்கலாம் அவருக்கு. நம்மளை ஏகத்துவத்துல உறுதியா நிக்க வைக்கிறதுக்காக வேண்டி இப்ப சொல்றோம்ல, ஐயூப் நபி எப்படி விட்டுருக்கான அல்லாஹ், மத்த ஆளுங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பிந்தி வர்ற மக்கள் அந்த ஏகத்துவ கொள்கையில பிடிப்பா இருக்கிற பாடமாக அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டுறான், அவர்களையும் சோதிக்கிறான், இப்படி நடத்தி காட்டுறத பாக்குறோம். யூனுஸ் நபி அவர்கள் அந்த ஒரு சம்பவம் போலுமங்க. யூனுஸ் நபி அவர்கள் 1,00,000 அதிகமான மக்களுக்கு வாரசல்னாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன் 1,00,000 அல்லது அதுக்கு மேல இருப்பாங்க, அவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு நாம் தூதராக அவர் அனுப்பினோம். 1,00,000 அந்த காலத்துல பெரிய நம்பர், இந்த காலத்துல 1,00,000 சின்ன நம்பர், அந்த காலத்துல 1,00,000 கூட பயங்கரமான நம்பர். அவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு தூதராக அனுப்பி வச்சிருந்தான். போய் சொன்னாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியல அவருக்கு, யாரும் எங்களை காலி பண்ணிருந்தார். வழக்கமா இல்ல நபிமார்கள் செய்யற மாதிரி நினைச்சிட்டாரு, இனிமே தர மாட்டானுவ, நீ அழிச்சு விடுங்க. அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், நல்லவன் உன்னை ஏத்துக்கிட்ட ஆளுக்கெல்லாம் கூட்டிட்டு ஊரு விட்டு போயிடும், காலி ஆயிடுவாங்க. நீ காலி நீ நல்லவன்லாம் காலியாவு, நான் கெட்டவன நான் பாத்துக்கிறேன். இவர் கூட்டிட்டு போயிட்டாரு. போயிட்டு அடுத்த நாள் வர்றாரு. என்ன நினைச்சிட்டு வர்றாரு, எல்லாம் புறமாய் கிடப்பாங்க, எல்லாம் காலி ஊரே அழிஞ்சு போயிருக்கு, ஒண்ணுமே இருக்காது. அங்க ஜெயஜெயன் சந்தோஷமா இருக்குது, அந்த ஊரே சந்தோஷமா இருக்குது. உடனே இவன் கோவம் வருது. யார் மேல கோவம்? அல்லாஹ் மேல. என்னடா இது அழிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்மளை போக சொல்லிவிட்டு இங்க ஜெயஜெயன் சந்தோஷம். என்ன நடக்குது, இவர் போன உடனே அழிவுக்கான அறிகுறிகள் எல்லாம் வருது. ஊர்கரையெல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. ஆஹா, அவர் சொன்ன கரெக்டுப்பா, நம்ம தப்பு பண்ணிவிட்டோம், இந்த அழிவுக்கான அறிகுறி வந்துருச்சு, இப்போ நம்ம திருந்துவோம், யாரெல்லாம் யூனுஸ் சொன்ன கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், அவங்க திரும்பிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, இவருக்கு மரியாதை கொடுக்கறத விட அவனுக்கு தான் கொடுக்க நினைக்கிறான். இவருக்கு நம்ம வேண்டியவரெல்லாம் பார்க்கல, ஒரு மனுஷன் திரும்புறான அவனை பாரு, அவன் திரும்பிட்டு அப்படியே மட்டும் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதனைக்கு அறிகுறியை கொடுத்தவன் நீக்கிட்டான். அந்த மக்கள் பயங்கரமான சந்தோஷமா இவர் எப்ப வருவார்னு காத்துட்டு இருக்கிறாங்க. யூனுஸ் நபியை அவருக்கு பாராட்டு நடத்துவதற்காண்டி அவர் வெளியே எட்டி பார்க்கிறாரா, ஆஹா ஊரே இருக்க கொண்டு வாங்கல, பயங்காட்டிட்டு போகணும், எச்சரிக்கை பண்ணிட்டு போகணும், இப்ப பயங்கரமான ஒரு செழிப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா கோவிச்சுக்கிட்டு போறார். 10வது அத்தியாயம் 98 இந்த சம்பவம், ரெண்டு சம்பவம். யூனுஸ் நபியுடைய கூட்டத்தார் கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு சம்பவம் 10:98 நீங்க பார்க்கலாம். யூனுஸ் நபியை பத்தி அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. வதன்னூனி, மீன் வயிற்றில் இருந்தாரு, பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான்ல, இந்த மீன் வயிற்றில் இருந்தாரு, அவரையும் நினைத்து பார்ப்பீராக. இவ்வகவ வாலிபன், அவர் கோபித்துக் கொண்டு போனார். யார்கிட்ட கோபிக்கிறது, அல்லாஹ் கோபித்துட்டு போறாவா? இவ்வகவ வாலிபன், அவர் கோபித்துக் கொண்டு போய்விட்டார். ஃபலன்ன அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். கோபிச்சுட்டு எங்க ஓடுவார்னு, எங்க ஓடு, எங்க போனாலும் ஏன் உலகம் தானே, நீ சந்திர மண்டலத்துக்கே போ, அது என்னுடைய தானே, எங்கேயாவது கோவிச்சுட்டு எங்க போறதுங்கிற. அப்ப என்னை விட்டு கோவிச்சுக்கிட்டு போறாரு. அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். என்ன பண்ண தெரியுமா, நான் என்ன சொல்றேன்னு அதை கேட்கணுமே தவிர உன் கௌரவம் பெருசா இருக்க கூடாது. கௌரவம் பார்த்துக்கிறவரு அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான், அல்லாஹ் எடுத்த முடிவை கேட்க நான் யாருன்னு அந்த அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு ஏன் கௌரவம் என்ன ஆகுறது, எந்த முகத்தை கொண்டு முடிப்பேன்னு பாக்குறாரு. இவர் ஏன் ஓடுறாரு தெரியுமா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊர் மக்கள் முடிஞ்சு முடிக்கிறது, இதுதான் இவருக்கு மேல முடிஞ்சே தவிர அல்லாஹ் செஞ்சான கரெக்டா தான் இருக்கும். அல்ல ஒரு கையெழுத்திட வேண்டிய அல்ல என்ன நடக்கணும் வேண்டியான வசி உள்ள ஒரு ஆள் தானே, நம்மள அவர் நம்ம மாதிரி ஆளவர் வசி தொடர்புள்ள ஆளு. யாரெல்லாம் இன்னும் நினைச்சல ஏன் இப்படி இருக்காங்களே, நீ வாக்களிச்சிய என்று கேட்டிருந்தால் வகி வந்திருக்கும், வகியில உண்மை வழங்கி இருக்கு. இவருக்கு அதெல்லாம் பொறுமை இல்லாம கோபம் தான் மேலோங்கி இருக்குது. கோவிச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, ஓடுறாரு. என்ன பண்ண தெரியுமா, ஃபனாதாஃபில் மாத்தி அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், பல இருவுகளுக்குள்ள கொண்டு அவரை வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்ல வச்சிட்டேன். அவர் சொன்னாரு, மீன் வயிற்றுக்குள்ள சிறை வைக்கப்பட்ட உடனே யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன், உன்கிட்ட போய் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் நினைச்சிட்டாரு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொன்னார் என்று 21வது அத்தியாயத்துல 87 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 37 144 சொல்றான், இந்த தஸ்பீஹை மட்டும் அவர் செய்திருக்காவிட்டால் கியாம நாள் வரைக்கும் மீன்ல தான் இருந்திருப்பார், வெளியே வந்திருக்க மாட்டார். அப்படி எல்லாம் சொல்றான். ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், என்னை துதிக்காமல் மட்டும் அவர் இருந்திருப்பாரேயானால், அந்த கோபத்திலேயே உறுதியா இருந்திருப்பாரேயானால், அது எப்படி எல்லாம் செய்யலாண்டே அது பிடிவாதமா இருந்திருப்பாரேயானால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றிலே அவர் தங்கி இருந்திருப்பார் என்று அல்லாஹ் 37 144 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றான், முகமது நீ அவர் மாதிரி அவசரப்பட்டாரு,
யூனுஸ் நபிமார் அவசரப்பட்டாதே 68:48 சொல்றான். 68:48, 68:49 இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி தொடர்ச்சியா சொல்றான், என்னுடைய அருள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா வெட்ட வழியில வீசி இருந்திருப்பேன், போனா போய் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி யூனுஸ் நபி பல வருஷங்கள் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. அவர் சொன்னது கேட்கலன்னு கோபப்பட்டு போனா எவ்வளவு அல்லாஹ் காத்திரம் அது பார்த்தீங்களா? அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் ரப்பு அடிமை. அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமே தவிர அவங்ககிட்ட எதிர்பேச்சு பேசுறது, அவனை ஏற்றி கேள்வி கேட்கிறது, அவனை கோச்சிட்டு போறதுங்கிறதெல்லாம் அது அல்லாஹ்வுக்கு சரி வராது. ரப்புல் ஆலமீனுக்கு திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான்